வெல்கம் டு அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சமையல் எதுவும் இல்லை. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸு தான் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். இது வந்து இப்போ இருக்கிற வந்து கிருமி நாசினி இருக்கிற ஒரு சூழலில் இப்போ இது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸு. இதை எல்லாரும் வந்து நல்லாவே இதை சாப்பிடும் போது இதில் நிறைய நன்மை இருக்குது. இப்போ இருக்கிற அந்த கிருமி நாசினி வந்து நமக்கு பாருங்கள், இதில் ஒரு 2 வெத்தலை எடுத்திருக்கேன், ஒரு 6-7 மிளகு எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து இது சாப்பிட்றதுனால என்ன பயன்னா, நமக்கு வந்து அந்த தொண்டை பகுதியில் இருக்கிற அந்த கிருமி வந்து நமக்கு வந்து நம்ம அண்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த வந்து டிப்ஸ் இது வந்து பாரம்பரியமாக சாப்பிடுவாங்க. அதில் வந்து அப்போ சாப்பிடும் போது வந்து சளி, இந்த கவ்வும், இந்த தொண்டை சளி, அந்த வறட்டு இருமல் இதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்காக இதை சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து இப்போ வந்திருக்கிற கிருமி நாசினிக்காக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை என்ன பண்ணணும், காலையில் எந்திரிச்சு பல்லு தேய்ச்சிட்டு நம்ம வெறும் வயிற்றுலேயே நம்ம இதை என்ன பண்ணணும், நல்லா மடித்து இதை வந்து நம்ம கடித்து வாயில் வச்சு கடித்து கொஞ்சமாக அந்த சாறு வந்து நம்ம வந்து முழுங்கும் போது நமக்கு வந்து அந்த தொண்டை பகுதியில் இருக்கிற கிருமி நாசினி வந்து நமக்கு எங்கேயுமே பரவாமல் நமக்கு க்யூர் ஆகும். இது நிறைய வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு அந்த கிருமிகள் நம்மளை வந்து வந்தாலும் நம்மளை எதுவும் சேதம் பண்ணாமல் நம்மளை வந்து பாதுகாக்கும். இந்த வெத்தலைக்கும் இந்த மிளகுக்கும் இவ்வளோ வந்து ஒரு பவர் இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக வந்து உண்மையான ஒரு டிப்ஸ் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் எந்திரிச்சதுமே வெறும் வயிற்றுல தான் சாப்பிட்ணும். இதே பல்லு தேய்ச்சி உடனே சாப்பிட்ணும். நம்ம வந்து அதுக்கப்புறம் டீ காஃபிலாம் எதுவுமே வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கிறேன்னு நினச்சாலும் வந்து டீ காஃபியை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு ஒரு கஷாயம் இருக்குது. அந்த கஷாயம் நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இது நிறைய பேருக்கு நான் பகிர்ந்திருக்கேன். நான் வீடியோவாக அந்த இப்போ தான் போடுறேன். இது சாப்பிடும் போது நல்லா வந்து அந்த எஃபெக்ட் வந்து நம்மளை தாக்காமல் இருக்குது. அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மாவே இதை வந்து சும்மாவே இந்த கற்பூரவள்ளி இந்த மாதிரி அது கூட வந்து இஞ்சி அப்படி கடித்து சாப்பிடுவாங்க. இப்போ இதோட வந்து நம்ம மிளகு இல்லாமல் இஞ்சியும் கூட கடித்து சாப்பிட்லாம். ஆனால் இது ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோன்றதுக்காக இல்லை, இப்போ இருக்கிற சூழலில் இதை வந்து நீங்கள் வந்து சாப்பிடும் போது ரொம்ப நம்மளுக்கு வந்து இந்த கிருமி நாசினிலாம் நம்மளை அண்டாமல் இருக்கும். இந்த கோல்டு பிடிக்காமல் இருக்கும். சளி, இந்த மூக்கு வழியாக சளி கொட்டுறது, அந்த தண்ணி போல் கொட்டுறது அந்த மாதிரி இருக்காது. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபீவர் வருது. அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து தொண்டையெல்லாம் வந்து ஒரு மாதிரி வறட்டு இரும்பல் மாதிரி வரும். அதெல்லாம் இல்லாமல் இது வந்து க்யூர் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு தினமும் வந்து காலையில் எந்திரிச்சு பல்லு தேய்ச்ச உடனே இந்த மிளகு இந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சு நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நல்லா மடித்து நம்ம வந்து அதை வாயில் வச்சு நல்லா கடித்து சாப்பிடணும். கடித்து கொஞ்சமாக நம்ம வந்து சாறு வந்து உள்ளே இறங்கணும். லாஸ்ட்டு அந்த திப்பி வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த திப்பி வரலுமே நம்ம மென்று கொஞ்சமாக முழுங்கணும். குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், நல்லா இதை வச்சு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு அதுங்களுக்கு வந்து காலையில் எந்திரிச்ச உடனே அதுங்களுக்கு வந்து வாய்க்குள்ளார நம்ம வந்து பாலாடை வச்சோ இல்லை சும்மாவே நம்ம வந்து ஊற்றி விட்டுறலாம். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வீடியோவாக நினச்சி நம்ம தள்ளி விடக்கூடாது. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களே நான் பார்க்குறேன், நிறைய பேருக்கு சளி, இருமல், ஜுரம். இப்போ இருக்கிற கிருமி நாசினி வந்து நம்மளை பயங்கரமாக தாக்கும். நம்ம கண்டிப்பாக இது மருத்துவம் தெரிஞ்சவங்க தான் சொல்லணும் இல்லை, இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு தெரிஞ்சாலே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் ரொம்ப வந்து ஒவ்வொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணுறோம், எங்களுக்கு நல்லாவே இருக்குது. நம்ம வெளியில் போகிறது வர்றது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து தினமும் சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன் வீக்காவது சாப்பிடுங்க. அது சாப்பிடும் போதுக்கு அதோட எஃபெக்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், க்யூர் ஆகிடும். இது சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நான் இன்னும் கூட இருக்குது வீடியோ நிறைய. நான் வந்து இதுக்காக நம்ம வந்து இப்போ இருக்கிற சூழலுக்காக நிறைய நம்ம கஷாயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இதை அப்படியே நம்ம வந்து மடித்து ஒரு மிளகு கூட கீழே விழாமல் மடித்து நம்ம வாயில் வச்சு நல்லா கடித்து சாப்பிடணும். எல்லாம் கேட்டுக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு தேய்ச்சிட்டு ஃபஸ்ட்டு இதை தான் குடிக்கணும். இதை தான் சாப்பிடணும். நம்ம டீ காஃபி எல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. இந்த சூழலில் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதோட பயன் என்னன்னு நீங்கள் என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இது எப்படி சாப்பிட்டு எனக்கு பயன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தயவு செய்து சாப்பிடுங்க. எனக்கு
எனக்கு ஏன்னா சாப்பிடாம நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம், நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இப்போ எனக்கு வந்து ஒரு ஆண்டி தான் இதை வந்து இப்போதைக்கு எனக்கு சொன்னாங்க. இப்போனா எனக்கு முன்னாடியே வந்து எங்கள் அம்மா இதை வந்து சாப்பிடுவாங்க, இதோட இஞ்சி வச்சு சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி மிளகு வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ நமக்கு அந்த சூழலில் வந்து இது சாப்பிடும் போது ரொம்பவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஊர்லேருந்து எனக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஆண்டி எனக்கு சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.